10 minutes before ma'am நடத்திட்டு இருக்கப்ப big purpose like okay ma'am வந்து CLT என்னன்னு கேட்டாங்க. no one of us like couldn't recognize what was CLT, but then ma'am what it was na some limit theorem அப்படினோட big purpose immediately ma'am central limit theorem. so அப்ப என்னாச்சுன்னா அந்த CLTங்கிற input, அந்த CLTங்கிற sensory input, so he was hearing that input, so அது டைரக்டா அவனோட பிரெயின்ல இருக்க ஒரு லொகேஷன்ல போய் மேப் பண்ணிருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே அந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் இருக்கு பிரெயின்ல, பட் we couldn't locate that. பீபுக் மட்டும் லொகேட் பண்ணிட்டாங்க லிமிட் தியரம் சொன்னாங்க. இதே மாதிரி லைக் என்ட்ரோபி எங்க வரும் நான் கேட்டோம்னா we were like decision trees. ஏன்னா அதெல்லாமே நம்ம ஸ்டாண்டர்டா ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரீசெண்டா தான் நம்ம படிச்சோம். சோ நம்ம நியூரல் நெட்வொர்க் பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ட்ரோபின்னு சொன்னோனே அந்த சென்சரி இன்புட்டை நம்ம டைரக்டா போய் மேப் பண்ணுவோம். இதே மாதிரி நான் கொடுக்குற இன்புட்டை ஒரு கிளஸ்டருக்கு நான் டைரக்டா மேப் பண்ணா அதுதான் செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்ஸ். சோ நான் எடுக்கிற இன்புட்டை ஒரு இப்போ இது இருக்கு. ஸோ இங்கே ஒரு கிளஸ்டர் இருக்கு, இங்கே ஒரு கிளஸ்டர் இருக்கு. இப்போ நான் புதுசாக ஒரு இன்புட் கொண்டு வரேன்னா இதில் எந்த கிளஸ்டருக்கு போகும்போது நான் டிசைட் பண்ணிட்டா தென் ரைட் இதை கிளஸ்டரிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தென். ஸோ இப்போ இதை நான் எப்படி பண்ண போறேன்றது தான் இந்த டாபிக். ஸோ each sensory input is mapped onto a specific region in the cerebral cortex. இதுதான் the basic inspiration for this self-organizing maps. This was done by Cohen some late 1900 something. Cohen அவர் இந்த algorithm develop பண்ணாரு. So it's sometimes called as coherent self-organizing maps or and neural network la the final few layers the coherent layer la நம்ம சில பேர் சொல்லுவாங்க. So say a simple example எடுத்துக்கலாம். நமக்கு neural networks I think that everyone is comfortable with neural networks. Okay, so for example இப்போ 4 input layers okay 2 input layers okay so input 2 input layers என்ன அர்த்தம் நான் ரெண்டு ஆட்ரிபியூட் கொடுக்கறேன் ஒவ்வொரு input க்கு 2 attributes கொடுக்கறேன் ஒவ்வொரு input and then I am having 2 output layer neurons, which means it's a binary classifier, right? So it can either give either this neuron can fire or this neuron can fire, so it's going to be a binary classifier. So if நான் கொடுக்கிற input க்கு this will be like fully connected. Okay, so suppose this is 0 and this is 1 plus. So நான் இப்போ input கொடுக்கிறேன் suppose like 5, 6 னு ஒரு input தரேன்னா 5 இங்க போகும் 6 இங்க போகும் and then either of this neuron is going to fire and I'm going to decide which class is going to belong. Simple, right? So இப்போ நான் இப்போ having some few inputs 8, 3, 0, 1. So இந்த மாதிரி நான் நிறைய inputs வச்சிருக்கேன்னா I can map it onto x and y axis, right? X and y axis I can map. So 5, 6 இந்த மாதிரி லொகேஷன் மேப் பண்ணலாம் 8, 3 here and then 0, 1 இந்த மாதிரி நான் மேப் பண்ணிட்டே போறேன். சப்போஸ் நான் மேப் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு நிறைய இன்புட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி மேப் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு மேப் சோ நமக்கு இது பார்த்தோன்னே தெரியுது that is going to be 2 clusters. So ரெண்டு விதமா கிளாஸிஃபை பண்ணலாம். This is going to be one cluster, this is going to be one cluster. So இதுதான் we are going to do algorithmic. இது நான் எப்படி பண்ண போறது இத இந்த clustering தான் we have several techniques like K-means algorithm and this is one such technique, SOM, self organizing. So நான் என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டு நியூரான்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு நியூரான்ஸ்க்கும் it's going to be having two weights like W1 W2 and W11 and W12 and W21 W22, right? Each neuron is going to have two weights. So அந்த weights நான் தனியா ஒரு கிராஃப்ல மேப் பண்ணலாமா? Weights நார்மல் நம்பர்ஸ் தான். It's going to be some 0 1 2 1.1 2.1 அந்த மாதிரி. So அதையும் நான் ஒரு கிராஃப்ல மேப் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு நியூரானையும் நான் இந்த மாதிரி மேப் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் படிச்சேன். இது அப்படியே நான் இந்த கிராஃப்ல ஓவர்லாப் பண்ணா இந்த நியூரான்ஸையும் நான் இதே கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரைட்? சோ இந்த நியூரான்ஸையும் இன்புட்ஸ் எல்லாத்தையும் ஒரே கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ இனிஷியலா ஜெனரலா நம்ம எப்படி பண்ற மாதிரி வெயிட்ஸ் வந்து ரேண்டமா இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஓகே? சோ initialize the weight from the inputs to outputs to random small values. The first step in the algorithm. Next என்ன பண்றேன்? p is equal to 1 அப்படினா the first epoch. Epochs தெரியும். ஒரு full iteration complete ஆச்சுனா that's going to be one epoch. So the first epochல I'm going to have this learning rate. Learning rate நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. The gradient descent algorithm like எவ்வளவு நான் ஸ்டெப்பா இறங்கணும்ன்றது that's called as learning rate. So learning rate வந்து first நான் first initial 0.6 0.7 நம்ம செட் பண்ணிக்கலாம். Next ஒவ்வொரு எபோக்கு நான் learning rate கம்மி பண்ணிட்டே வருவேன். Because இனிஷியலா நிறைய கத்துக்கணும் and then போக intrinsic things நான் கத்துக்கணும். So learning rate கம்மி பண்ணிட்டே வந்தா the result is going to be decreasing. So அப்ப வந்து லோக்கல் மினிமம் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். நான் அது ஓவர் ஷூட் பண்ணி போகாம
ஒவ்வொரு பக்கம் ஓவர் ஷூட் பண்ணி போயிடாம ஓவர் ஷூட் பண்ணால் ஆக்சுவலாக நம்ம மனசு நிறைய டெக்னிக் இப்படி போய் நம்ம ரீச் ஆகும். பட் இப்படி இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு நிறைய லேர்ன் பண்ணுவேன், கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவேன், கொஞ்சமாக அப்படி வந்து அது ரீச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு இன்புட் சாம்பிள் சூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இந்த இன்புட் சாம்பிள் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த இன்புட் சாம்பிள் இதான் நியூரான்ஸ் நான் மேப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்புட் சாம்பிளுக்கு விச் நியூரான் இஸ் த க்ளோசஸ்ட், திஸ் நியூரான். இது நான் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி லைக் செவரல் டிஸ்டன்ஸ் மெஷர்ஸ் இருக்குல்ல, மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ், யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், ஸ்கொயர் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், லைக் செவரல் measurement techniques. So I'm going to use the square Euclidean distance. You can use any distance measure for this algorithm. So if I'm square Euclidean distance for this sum, in the problem we use it. So this neuron is going to be the closest for this input. So this is going to be the winner neuron. In the election like the judges. Okay? In the election like the judges, what I'm going to do is pull this neuron closer to this input. So in the neuron, I use the value to okay, fine. ஆனா என்னன்னா இது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. சோ இந்த நியூரான் இஸ் நாட் கோயிங் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் திஸ் நியூரான். சோ நான் இந்த ஒரு நியூரானை மட்டும் நான் புல் பண்ணி கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கேன். இதையும் சேர்த்து புரிய கிட்ட கொண்டு போய் எலெக்ஷன்ல இதான் ஜெயிச்சது. சோ இது கிட்ட போயிடும் அந்த இன்புட் நியூரானுக்கு. பட் இந்த நியூரானும் தோத்துச்சு எலெக்ஷன்ல. பட் எனிவேஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால this is going to go little bit closer. But ரொம்ப போகாது. இது ஒரு 5 யூனிட்ஸ் தள்ளி போச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு கோ ஃபார் சம் 2 யூனிட்ஸ் 1 யூனிட் அந்த மாதிரி தான் போகும். இது வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் எஸ்ஆர்எம் மெத்தட். பட் நம்ம இங்க ஃபார் திஸ் ப்ராப்ளம் we are going to have some assumptions like இந்த செகண்ட் யூனிட் போகாது அந்த மாதிரி ஒரு அஸ்யூம் பண்ணி ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் இட்ஸ் கோயிங் டு கோ க்ளோசர் டு தி இன்புட். அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் போகும். அண்ட் தென் என்ன பண்ணுவோம்னா இது கிட்ட போச்சுன்னா which means what is happening here, weights update பண்றாங்க. weights update பண்ணாதனா you can move the neuron. obviously weights வச்சு தான் மேப் பண்ணிருக்கீங்க. So now weight update is I'm going to use this formula. So the new weight is going to be the old weight plus learning rate into the input minus the original weight. Old weight plus learning rate into input minus the original weight. That's going to be the new weights. So for this is going to be our example. We will have 4 inputs and 2 outputs. Okay. And then, so n is 4 and n is 2. So 2 output neurons is going to be binary classifier. These every input is going to have 4 features, and these are the 4 inputs I'm going to get. Each one is having 4 features as I said because there are 4 input neurons. 1 1 0 0 0 0 0. So this is another input that I'm going to. Now next step when algorithm we need to initialize. Okay. What are the Euclidean distance between the same I1 to I1 to I1 distance, I2 to I2 distance? எல்லாமே 0 இல்ல. That's basic. இப்போ நான் வந்து I'm going to see I'll initialize. Okay, இந்த ரெண்டு அவுட்புட் நியூரான்ஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணிடுவேன் சில சம் ரேண்டம் வேல்யூஸ்க்கு. இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் I'm going to calculate the Euclidean distance between இப்போ நான் இனிஷியலா I'm going to calculate Euclidean distance between the neurons. So between the inputs. So I1 to I2 के distance, I1 to I3 के distance, I1 to I4 के distance நான் calculate. அது I'm going to take. Forget about this term like let neighborhood be 0. இப்போ initial learning rate வந்து I'm going to have it 0.6 and initial weight matrix அதான் சொன்னல random values initialize பண்ணுங்க. So இதான் என்னோட weight matrix. So இப்போ நான் ஈஸியா பிளாட் பண்ணலாம். ஏன்னா இன்புட்ஸ் எல்லாமே 1 1 0 0 அந்த மாதிரி தான் இருக்கு and values 0.2 0.6 0.5 0.9 so எல்லாமே ஒரே கிராஃப்ல பிளாட் பண்ணிருக்கேன். இப்போ இத நான் சொன்ன மாதிரி Euclidean distance நான் மெஷர் பண்ண போறேன் and then the weight update formula இருக்கு. ஓகே, இப்போ நான் first weight update அதாவது நான் first input என்னது first input வந்து 1100 right. So 1100 க்கு என்னோட Euclid squared Euclidean distance நான் எவ்வளவு கால்குலேட் பண்ணனும்னா அந்த weights இருக்கு 0.2 0.6 0.5 0.9 இது first neuron weights, second neuron weights 0.8 0.4 0.7 0.3. So நான் இப்போ வந்து அந்த squared Euclidean distance னா அந்த first input minus the first weight the whole square, second input minus weight second weight minus the second input the whole square. I'm calculating it. I'm going to sum it. I'm getting 1.86. If my second neuron to calculate 0.98, which means the second neuron is closer. Okay, so this is the winner. Unit 2 wins. So the second neuron is winning. If now the second neuron weights up because it won the election, so now the closer to it. So if unit 2 or initial weights plus the learning rate 0.6. And first step I'm going to have the learning rate of 0.6. Then go over and come and and then 0.6 into.
the original input minus value. Okay, so I'm getting the new weights. Now on the unit 1, unit 2, two weights. So the unit 2, that's the second unit, has moved little closer. இதே மாதிரி I'll go for the next input, next training example. 0001. So 0001 க்கு first unit is moving. You did right? Correct. So first unit oda weights na update பண்ணலாம். அதே மாதிரி third input க்கு 1000 இந்த input க்கு which is winning, unit 2 is winning. So unit 2 இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போகும் அந்த இதுக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது fourth training example முடிஞ்சிருச்சுனா what is happening? இது வந்து ஒரு epoch. So இதோட training rate learning rate வந்து 0.6. இதே மாதிரி I'm going to have several epochs. So இவங்க வந்து several epochs கம்ப்யூட் பண்ணிருக்காங்க. லைக் மேனுவலா நம்ம பண்ணலாம். லைக் நிறைய epochs நீங்க கம்ப்யூட் பண்ணும்போது அவங்களோட வேல்யூஸ் என்ன வருதுன்னா யூனிட் 1 க்கு இதான் வெயிட்ஸ், யூனிட் 2 க்கு இதான் வெயிட்ஸ். இது ஆப்வியஸா நமக்கு தெரியுது இல்ல. I'll show you. 1100 plot. 4 dimensions plot பண்ணுங்க. So 1100 0001 அந்த மாதிரி இருக்கும்போது here நமக்கு கிட்டத்தட்ட கிடைக்குது 00.51 and then 1.5. So 1 இந்த எண்ட்லயும் இன்னொரு இந்த எண்ட்லயும் கிடைக்குது. Like you can't imagine 4 dimensions ல. Just imagine. Okay, so இப்போ வந்து இந்த ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த வெயிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செவரல் எபாக்ஸ் போகும்போது யூ கெட் த ப்ராப்பர் வெயிட்ஸ். நீங்கள் ஓவர் ஃபிட் ஆகாமல் பார்த்துக்கணும் டேட்டாவை. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னன்னா I1 and I3 இன்புட்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி நியர் டு யூனிட் 2, தட் இஸ் த செகண்ட் நியூரான். செகண்ட் நியூரான் வந்து I1 க்கும் I3 க்கும் கிட்ட இருக்கு. I2 I4 ஃபர்ஸ்ட் நியூரான் கிட்ட இருக்கு. which means they form a cluster. I2 I4 ஒரு cluster form ஆகுது, I1 I3 ஒரு cluster form. So we got two clusters. 4 inputs, we got two clusters because it was two neurons. Done. So நம்ம clustering unsupervised learning முடிச்சோம். நம்ம கிட்ட unsupervised learningல என்ன, we didn't have the labels, right? Output labels இல்ல. But anyways we clustered them separately. அதாவது இது ரெண்டும் தனி, இது ரெண்டும் தனின்னு. இது எங்க அப்ளை பண்ணாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் 75,000 அவுட்புட் நியூரான்ஸ், ரெண்டு நம்ம அவுட்புட் நியூரான்ஸ் வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் மாதிரி 75,000 அவுட்புட் நியூரான்ஸ் வச்சு 75,000 டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் பண்ணாங்க வித் ஆல் த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். அது ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு கிளஸ்டரும் ஒரு மெடிக்கல் டேர்மாக மாற்றிச்சு. ஓகே, ஸோ ஒரு கிளஸ்டர் என்னாச்சு, லைக் இமேஜ் ப்ராசஸிங் டேர்ம்ஸ்லாம் அதில் ஒன்றா வந்தது. மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங், பயோ இமேஜ் ப்ராசஸிங், அந்த மாதிரி இமேஜ் ப்ராசஸிங், எம்ஆர்ஐ, சிடி அந்த மாதிரிலாம் ஒரு கிளஸ்டரில். இன்னொரு கிளஸ்டரில் கேன்சர், மேரேஜ், பினாயின் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அந்த கிளஸ்டர். இது மாதிரி 75,000 கிளஸ்டர்ஸ் கிடச்சி இது ஒரு ரிசர்ச் பேப்பர். இந்த மாதிரி லைக் இது இன்னும் எங்கே அப்ளை பண்ணலாம், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எல்லாமே கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் அங்கே அப்ளை பண்ணலாம். லைக் ஒரு அவுட்லேயர் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா, லைக் ஃப்ராட்னா ஒரு கிளஸ்டரில் வச்சுட்டா நீங்கள் திடீர்னு ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷனா இல்லைன்றது எந்த கிளஸ்டருக்கு போதோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஸோ லைக் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ வி நோ த வெயிட்ஸ், ரைட்? வெயிட்ஸ் வச்சு எந்த கிளஸ்டருக்கு போகுதுன்றதை கால்குலேட் பண்ணி எந்த யூனிட் எந்த நியூரான் வின்னருங்கிறது.